இன்னைக்கு மார்னிங் நான் செம்ம ஹாப்பி. என்னன்னா எப்பவுமே நான் தான் டீ போடுவேன். இன்னைக்கு ஹஸ்பண்ட் டீ போட்டு குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு கிச்சன்ல குக்கிங்க்கு லீவு. அதான் ஹாப்பி ஆயிட்டா குமுதா. நம்ம தங்க பிள்ளைக்கு தீனிய போட்டுட்டு கிளம்பிட்டேன். எங்கன்னா கோவிலுக்கு. கோவிலுக்குன்னே நேந்து விட்டு இந்த ரெட் வித் எல்லோ சுடிதார் எடுத்து போட்டுக்கிட்டேன். எந்த கோவிலுக்கு போறேன்னு உங்களால கெஸ் பண்ண முடியாது. பட் நான் எந்த சாமிய பார்க்க போறேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எஸ் இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கிற சாமி தான். நம்ம முருகன பார்க்க தான் போறேன். சாமிய கூட ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பயலுங்க. ஹைலைட்டே அந்த நீலோத்தி சாங் தான். முன்னாடி நாள் நைட்டே நாளைக்கு கிளம்ப போறோம். ஸோ இத்தனை மணிக்கு போறோம், இத்தனை டைமுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பக்காவா பிளான் போட்டு வச்சோம். ஆனா அன்னைக்கு முகூர்த்தம்ன்றதே நோட் பண்ணாம விட்டுட்டோம். செம்ம கிரவுடுங்க. சாமியவே 1 ஹவர் கழிச்சு தான் பார்க்க முடிஞ்சுது. பக்கத்து வீட்டு ஆண்டி இந்த கந்தசஷ்டி கவசம் புக் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் கூட எப்படியோ ஒரு புக்கோட விலை அட்லீஸ்ட் ஒரு ரூ. 150 மேல இருக்கும். ஜிபே இருக்கான்னு கேட்டுட்டு வாங்கிட்டேன். ஆனா கடைசியில பார்த்தா ரூ. 5 தான் போல. ரூ. 5க்கெல்லாம் ஜிபே வாங்க கேவலமா ஒரு லுக் விட்டாங்க என்ன பார்த்து. அவங்க அப்பா இருந்தாலே சுட்டி நமக்கு கொஞ்சம் வாழுத்தனம், திமிருத்தனம், நக்கல் நையாண்டி எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கப்படக்கூடாது. சுத்தி பார்க்க போனாலும் சரி, சாமி கும்பிட போனாலும் சரி, அங்கேருந்து வரும்போது 4 ஃபோட்டோஸ் எடுத்தா தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். எனக்கு வந்து இந்த அறுபடை முருகன் ஃபோட்டோ தேவை. அதுக்காக ஒவ்வொரு கடையா கேட்டுட்டு இருந்தோம். கடைசியில வந்து கிடைச்சது. ஆனா நான் எதிர்பார்த்த மாரி கிடைக்கல. எனக்கு புடிச்ச மாரி அவரே ஒரு நாள் என்கிட்ட வருவார் அப்படின்னு இந்த ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு பார்த்தோம். வீடியோ கூட எடுத்தேன். பட் அப்லோட் பண்ண வேண்டான்னு பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கும். அடுத்த நொடி, அடுத்த நாளுன்னு யாருக்குமே நிச்சயமில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதுலயும் சந்தோஷம், கஷ்டம், நஷ்டம், அவமானங்கள், துரோகங்கள், சண்டைகள், என் கோபங்கள் இது எல்லாமே அடங்கியிருக்குது. ஒவ்வொரு நைட்டு நம்ம படுத்துட்டு காலையில எந்திரிக்கும்போது எப்பவுமே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவர் நினைச்சதுனால மட்டும் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேமிலி கூட ஹாப்பியா இருக்க முடியுது. சரி ரொம்ப டீப்பா போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஸ்லைஸ் சீஸ் தான் இருந்துச்சு. எப்படியாவது காலி பண்ணணுன்ட்டு இந்த பட்டர்ல சுகர்லாம் போட்டு கேரமலைஸ் சீஸ் பிரெட் டோஸ்ட் தான் பண்ணிட்டேன். இது செய்றது ரொம்ப சிம்பிள். பார்த்ததும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.